நந்திபுரம் ஏரி நிரம்பி உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் சென்னை கூடுவாஞ்சேரியில் இடுப்பளவிற்கு மழைநீர் தேங்கி நிற்கிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நந்தாவிடம் கேட்கலாம். நந்தா, அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து தமிழகத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. குறிப்பா சென்னையை பொறுத்தவரை அதிக அளவுக்கான பாதிப்புகளை சென்னை மாவட்டம் சந்தித்திருக்கிறது. சென்னை மட்டுமில்லாமல் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உட்பட சென்னை சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுதைய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புறநகர் பகுதிகள் சென்னை மழை வெள்ளத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது. குறிப்பா நாம இப்ப இருக்கக்கூடிய இடம் நந்திவரம் ஏரியிலிருந்து, அதாவது இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கூடுவாஞ்சேரிக்கு அருகில் இருக்கக்கூடிய நந்திவரம் ஏரி மழையால் முழுதுமாக நிரம்பி இருக்கிறது. முழுதுமாக நிரம்பி வழியக்கூடிய காட்சிகள், ஏரி வழிவதால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளக்காடாக இந்த இடம் மாறி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா இந்த இடத்துல இருக்கக்கூடிய மகாலட்சுமி நகர், அமுதம் காலனி உட்பட்ட பகுதிகள் முழுமையாக வெள்ளக்காடா மாறி இருக்குது. மக்கள் தாழ்வான பகுதி, அதாவது தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய வீடுகளை முழுமையாக மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அடிப்படையில் தங்களுக்கு தேவையான பால், உணவு உட்பட எந்த வசதிகளும் கிடைக்காம இந்த மக்கள் தவித்து வரக்கூடிய சூழல் தான் தற்போது வரை இங்கு நிலவிட்டிருக்குது. தற்காலிக நடவடிக்கை, தற்காப்பு நடவடிக்கைக்காக மக்கள் மணல் மூட்டைகளை அவங்க வீட்டுக்கு முன்னாடி அடுக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம தொடர்ச்சி பார்த்துட்டு இருக்கோம். 2 நாட்களாக இங்க மின்சாரமும் இல்லாம மக்கள் கடுமையான அவதிகளை சந்திச்சுட்டு வரதா இந்த மக்கள் சொல்றாங்க. இவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்ட்டு இவங்ககிட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். சார், தொடர்ச்சியா இந்த இடம் பார்க்கறதுக்கே ஏதோ ஒரு ஏரி மாதிரி, ஆறு மாதிரி இருக்கு. மற்ற இடங்கள்ல எல்லாம் மணல் தண்ணி தேங்கி இருக்கும், இங்க தண்ணி போய்கிட்டே ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்குது. என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க? நந்திவரம் கூடுவாஞ்சேரி ஏரியிலேருந்து தண்ணி திறந்து விட்டுறாங்க சார். இது அடிக்கடிக்கு இது வருஷம் நடக்கிறது தான் இது. அதனால் தண்ணி ஓவராக அந்த இடத்துல இதாகுது சார். இது வருஷம் நடக்கிறது. இது கடந்த 1 மாதமாக அந்த நிலைமையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் சார். நாங்கள் இப்போ என்னென்ன நேற்று கரண்ட் இல்லை, கரண்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முந்தா நாள் நைட்லேருந்தே இல்லை சார். 2-3 நாளாக இல்லை சார் எங்களுக்கு. அதனால் கீழே தாழ்வான பகுதியெலாம் பாம்புலாம் வருது, பூச்சிலாம், விஷப்பூச்சிகள்லாம் வருது சார். ரொம்ப பிரச்சனைகளை எல்லாம் அதை சந்திச்சுட்டு இருக்கிறோம். நாங்கள்லாம் பால் பாக்கெட்டு, சாப்பாடு, இதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பால் பாக்கெட்டில் இந்த தண்ணியில் போயிட்டு தான் சார் நாங்கள் மெயின் ரோட்டில் போயிட்டு வாங்கிட்டு வரோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் மெயின் ரோடுக்கு போயிட்டு நாங்கள் வாங்கிட்டு வரோம். சில இடத்துல எங்களுக்கு வசதிகள்லாம் செஞ்சு தந்து கொடுத்துட்டு, உணவுப் பொருட்கள், பிஸ்கெட்டு, பால் பாக்கெட்டு, பிரெட்டு பாக்கெட்லாம் கொடுத்துட்ருக்காங்க சார் எங்களுக்கு. நிச்சயமாக விஷ்ணு, இந்த மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து அவங்க மூலமா நம்ம பதிவு செய்திருக்கிறோம். குறிப்பாக அவங்க ஏற்கனவே சொன்னாங்க, 3 நாளாக இங்கே மின்சாரம் இல்லாமல் மக்கள் தவித்து வரக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்னையினுடைய மற்ற பகுதிகளை ஒப்பிடும்போது இந்த பகுதி சற்று மாறுபட்ட ஒரு பிரச்சனையை சந்திக்குது. ஏன்னா மற்ற இடங்களில் மழை தண்ணி தேங்கி இருக்கும். இந்த இடம் மழை தண்ணி தேங்கி நிற்காம அந்த கூடுவாஞ்சேரி, அதாவது நந்திவரம் ஏரியிலிருந்து நிரம்பி வரக்கூடிய அந்த தண்ணினால ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். ஆறு போல இங்கே இருக்கக்கூடிய தண்ணி போய்கிட்டே இருக்கு. நேற்று வரைக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று மார்பளவிற்கு தண்ணி இருந்த சூழலில் தற்பொழுது இடுப்பளவிற்கு தண்ணீர் குறைந்திருந்தாலும் கூட இந்த மக்களுக்கு அந்த நிரந்தர தீர்வு அப்படின்றது எட்டப்படவில்லை. அந்த ஒவ்வொரு முறையும் நந்திவரம் ஏரி நிரம்பும் போதெல்லாம் இது போன்ற பிரச்சனைகளை அந்த புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பாக அந்த கூடுவாஞ்சேரி மக்கள் சந்தித்து வருவதாக புகார் தெரிவிக்கிறார்கள். இதற்கு நிரந்தர தீர்வு காணணும் அப்படின்றது இந்த மக்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையா இருக்கு. தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் உட்பட அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் உட்பட பலரும் இங்கே இந்த பாதிப்புகளை பார்த்துட்டு போயிருக்கிறாங்க, பார்வையிட்டு போயிருக்கிறாங்க. இருந்தாலும் தீர்வுக்கான நடவடிக்கைகளை முழுவீச்சில் எடுக்கணும் அப்படின்றது மக்களுடைய கோரிக்கையா இருக்கிறது. விஷ்ணு, இப்போ பேசினவர் சொல்லும் பொழுது ஒவ்வொரு வருடமும் இதே பிரச்சனை தான் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாரு. அரசு அதிகாரிகளிடம் ஏற்கனவே அவர்கள் முறையிட்டிருக்கிறார்களா? முறையிட்ட பின்பும் இதே மாதிரியான நிலைதானா? அரசு அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஏன் ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கலன்னு ஏதாவது விளக்கம் கொடுத்திருக்காங்களா? கூடுவாஞ்சேரியை பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய கேட்டட் கம்யூனிட்டி, அதாவது அப்பார்ட்மெண்ட்ஸ், வில்லாஸ் அப்படின்ற குடியிருப்பு பகுதிகள் அதிகம் நிறைந்த பகுதிகளாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் ஒழுங்குபடுத்தப்பட்ட, அதாவது அவங்களுக்கான அமைப்புகளை வச்சிருக்கிறாங்க. அந்த அமைப்புகள் மூலமாக பல முறையும் கூட அதிகாரிகளை சந்தித்து தங்களுடைய கோரிக்கை மனுக்கள், புகார் மனுக்கள் எல்லாம் கொடுத்திருந்தாலும் கூட அதற்கான நிரந்தர தீர்வு அப்படின்றது இதுவரையும் எட்டப்படலை அப்படின்றது இந்த மக்களுடைய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அந்த குறிப்பாக நந்திவரம் ஏரியிலிருந்து உபரி நீர் ஒவ்வொரு வருடமும் வெளியாகும் போது அதற்கான கால்வாய் வசதி முறையாக செயல்படுத்தப்பட வேண்டும். அந்த ஏரியிலிருந்து வெளியேறக்கூடிய தண்ணீரை முழுமையாக அடுத்த இடத்திற்கு கொண்டு சேர்க்கும் வகையில் அந்த கால்வாயினுடைய ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றி நீர் வெளியேறுவதற்கு நிரந்தர தீர்வு காணணும் அப்படின்றது தான் இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அதற்கான தீர்வு இதுவரை எட்டப்படலை அப்படின்றதான் இந்த காட்சிகள் நமக்கு மீண்டும் மீண்டும் காண்பிச்சிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல மழை தண்ணி தேங்கி இருக்கிறப்ப ஒரு இடத்துல மழை தண்ணி தேங்கி இருக்கும். ஆனால் இங்கே தண்ணி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிற ஒரு காரணத்தினால அந்த ஏரியில் இருக்கக்கூடிய ஆகாய தாமரை இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் சூழ்ந்திருக்குது. விஷப்பூச்சிகள், பாம்புகள் உள்ளிட்ட தொல்லைகளால் இந்த மக்கள் கடுமையான சிரமத்தை சந்திச்சுட்டு வராங்க. அதை தாண்டி
மின்சார வசதி இல்லை, இந்த பகுதியில் போக்குவரத்தும் கூட பயன்படுத்த முடியாத ஒரு சூழல்ல அன்றாடம் பணிக்கு செல்லக்கூடிய மக்கள் இடுப்பளவு இருக்கக்கூடிய தண்ணீரில் தொடர்ந்து நடந்துட்டு வந்து தங்களுடைய பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவிட்டு இருக்கு. இதற்கு நிரந்தர தீர்வுக்கான உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதான் இந்த மக்களுடைய பிரதான கோரிக்கையா இருக்கிறது. விஷ்ணு, நந்தா, தொடர்ந்து ஒரு பகுதியில் மழைநீர் தேங்கி இருக்கிறது ஒரு புறம், ஆனா தண்ணி ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு, ஆறு மாதிரி தண்ணி போயிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூடுவாஞ்சேரியை சுற்றி நீங்க இருக்கக்கூடிய பகுதியை சுற்றி எவ்வளவு கிலோமீட்டருக்கு இந்த தண்ணியினுடைய பாதிப்பு இருக்கிறதா நம்ம புரிந்து கொள்ள முடியும்? நிச்சயமா நீங்க ஏற்கனவே சொன்னது போல இந்த கூடுவாஞ்சேரி பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான குடியிருப்பு பகுதிகள் இருக்கு. ஏற்கனவே நம்ம சொன்னது போல கூடுவாஞ்சேரி, மகாலட்சுமி நகர், அதே போல இங்க இருக்கக்கூடிய அமுதம் காலனி உட்பட பல்வேறு பகுதிகள் கிட்டத்தட்ட இந்த சுற்றளவு பரப்பளவு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கும் அதிகமான அளவிற்கு இந்த தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு. அதை நம்ம பருந்து பார்வையில் இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான விஷயங்களும் கூட தெளிவாக பார்வையாளர்களுக்கு முன்வைக்க இருக்கிறோம். இந்த நிலையில இந்த மக்களுடைய பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்கனவே அதான் நீங்கள் குறிப்பிட்டதை போல தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல சந்திக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றது வேறு, தண்ணி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கிற இடங்கள்ல சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது வேறு. தொடர்ச்சியா இந்த மக்கள் இந்த இடத்துல வாழக்கூடிய நிலையில இல்ல. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மேல் பகுதியில் முதல் மாடியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு தஞ்சம் புகுந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் நம்ம பார்க்க முடியுது. அதே போல சென்னையை பொறுத்த வரைக்கும் மற்ற இடங்கள்ல புதைவிட மின்கம்பிகள் இருக்கும். ஆனா இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது வரை அந்த கம்பங்கள் மூலமாகத்தான் மின்சாரங்கள் போயிட்டு வரக்கூடிய ஒரு காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. 3 நாட்களா மின்சார விநியோகமும் இல்லாம மக்கள் தவிச்சிட்டு வராங்க. நம்ம ஒளிப்பதிவாளர் விக்னேஷ் நமக்கு இப்போ காமிச்சிட்டு இருக்கிறாரு. தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மேல் தளத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இப்போது வரைக்கும் நிலவுது. அவங்களுக்கு தேவையான அந்த தற்காலிக நடவடிக்கைகள், அதாவது அவங்களுக்கு தேவையான மருத்துவ முகாம், அதே போல உணவு வசதி உள்ளிட்டவை மாநகராட்சி சார்பாக செய்யப்பட்டிருந்தாலும் கூட அவர்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கும் அடுத்த முறை இந்த நந்திவரம் ஏரியிலிருந்து நீர் வராமல் இருப்பதற்கான நிரந்தர நடவடிக்கையை அரசு எடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய கோரிக்கையா இருக்கிறது. விஷ்ணு, நன்றி நந்தா. தொடர்ந்து இந்த மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருந்தாலும் கூடுவாஞ்சேரி பகுதியில் தொடர்ந்து இந்த மழை நீரினுடைய ஓட்டம் என்பது ஆறு போல் இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு மக்கள் என்னென்ன தேவை என்று எதிர்பார்க்கிறார்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள், அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பான நேரலை வழங்கினீர்கள். நன்றி நந்தா.